ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு எபிசோட் 11th எபிசோட் மட்டும் நார்மலாக டவுன்லோட் பண்ணுற இடத்துல டவுன்லோட் பண்ணல. ஐ மீன் அதிகபட்சம் காப்பிரைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு எபிசோடு இல்லைனா அதுவும் கண்டுக்காதீங்கப்பா. அடுத்து இந்த ஒரு எபிசோடால் ஸ்டோரி கண்டிப்பாக மாற போகிறதில்ல. அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். காப்பிரைட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வராமல் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் புதுசாக தான் வரீங்க, நான் எதை பற்றி பேசுகிறேனே தெரியலனா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5ல் 11வது எபிசோட் 10வது எபிசோடு பார்த்துருவாங்க, புரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போடுவோம், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக லைக் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 4 பேருக்கு சஜஷனாகவும் அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து வீடியோக்குள்ள ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கவர் இமேஜ் காட்டுறாங்க. ஸோ கவர் இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்போவுமே வந்து எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ போன சீனில் பார்த்தீங்கன்னா வந்து சீனியர்ஸ் டீமை தோர்த்துக்கிட்டு போயிருப்பாங்க நம்ம ஜியாவும் நம்ம ஹீரோவும். அங்கே நம்ம ஹீரோ போய் காப்பாற்றிட்டு இன்னொரு அங்கே வந்து சரி ஓகே இவங்க எல்லாருமே இன்ஜுரி ஆகிட்டு இந்த இடத்துல ஃபைட் பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்ட்டு ஹீரோ நான் சொல்கிறேன், இன்னொருத்த சொல்கிறான் இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் நீ வந்து கூப்பிட்டு போய்ட்டு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாய் சோஜனும் அடி வாங்கிட்டு வராங்க. சரி ஓகே, கண்டிப்பாக இவங்க 3 பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, இந்த இடத்துல நம்ம சண்டையே போகக்கூடாதுன்ட்டு இன்னொருத்த சொல்லி நீங்கள் வந்து இவங்களை சேஃபாக கூப்பிட்டு போய் இவங்களை நான் வந்து சீனியர்ஸை பார்த்துக்கிறேன், பத்திரமா போய் ஹைட் ஆகுங்க, நான் அவங்களை கண்டுபிடிச்சி நானே வந்துக்கிட்டேன்னா ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க எல்லாம் இல்லை சண்டை போகிறோம் அப்படின்னா சொன்னதை கேளுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். எல்லோரும் கிளம்புறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் ஃபயரை வச்சு இருக்கிற கல்லெல்லாம் வேக்யூம் பண்ணி அந்த கல் எல்லாத்தையும் சீனியர்ஸ் மேலே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் அந்த கல் எல்லாம் போய் தொடர்ந்து விழுவோம். அந்த இடத்துல புகை மூட்டமாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த புகையெல்லாம் விலகிட்டு பார்த்தா சீனியர்ஸ்லாம் பார்த்துட்டு எங்கடா போயிட்டானுங்க, அவனை அதுக்குள்ளேவாடா ஓடிட்டானுங்க. சரி ஓகே, அடுத்த டைம் மாட்டாமலா போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எல்லாம் வந்து கேம்ப் அடித்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு யாரோ வரமா இருக்குது, யாருன்றான்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தால் அது யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் அங்கே மேலே வந்துட்டு இதுமாரி வந்துட்டு அப்படின்ட்டு சரி ஓகே இந்தாங்க இந்த மாதிரி எல்லாேருக்கும் வந்து ஹீலிங் பில் வந்து நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது. நம்மளால் வந்து சண்டை போட்டு அவங்களுக்கு ஜெயிச்சிருக்க முடியுமே, ஏன் அப்படி பண்ணால் ஆல்ரெடி நமக்கு இன்ஜுரி ஆகிட்டுருக்கு, நம்ம கோல் வந்து அதிக ஃபயர் எனர்ஜியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இந்த டீமுக்கு ஒரு தேவையான சண்டை போட்டு இன்னும் இன்ஜுரி அதிகப்படுத்தி வேணாம் அப்படிங்கிறனால தான் கூப்பிட்டு வந்தோன்னா சரி ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 3 டீம் இருக்குது, அந்த 3 டீம் கண்டிப்பாக நம்ம தோக்கடிச்சாகணும், அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நான் ஒரு ஐடியா யோசிக்கிறேன், அது நாளைக்கு பார்த்துலாம் நீ ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறதோட இந்த சீனை வந்து இங்கேயே முடியுது கைஸ். ஸோ வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த எபிசோடு காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து வேறு ஒரு வீக்கான டீம் ஜூனியர்ஸை வந்து இதே டீம் போன டைம் ஹீரோ தப்பிச்சிருந்தால அதே சீனியர்ஸ் டீம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த லீடராக அதில் இருக்கிற லீடராக சொல்கிறான் அந்தமாரி வந்து இது ஓகே எங்கள் எனர்ஜி கூட எடுத்துக்கோங்க, ஆனால் எங்களை வேணும் அடிக்காதீங்கன்னு சொல்லும்போதே அவனுக்கு அடி பொத்துன்னு விழுது. எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனே சொல்கிறான் அந்தமாரி எங்கள் சீனியர் பிரதர் சிவயான் வராரு, அவர் கண்டிப்பாக ஆல்ரெடி 3 டீமை தோக்கடிச்சிட்டாரு, உங்களையும் தோக்கடிப்பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது, நீங்கள் என்னை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டீம் அங்கே தரமாக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருங்க. இதை பார்த்த உடனே அந்த சீனியர் டீமோட ஹெட் என்ன சொல்கிறேன்னா, டே நேற்று ஓடினது பத்தலையாடா, திரும்பவும் இவங்களை ஓட விட மாட்டேனா அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அவனும் வந்து அவன் பவரை கேதர் பண்ணிட்டு அடிக்கு வர ஸோ எல்லோரும் வந்து சண்டையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஜூனியர் டீமே நீங்கள் போய் வந்து சைடில் ரெஸ்ட் எடுங்கன்னு நம்ம சிவாச்சன் சொல்ல அவங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம சிவாச்சனும் அவனும் மாற்றி சண்டை போடுறாங்க. அவன் வந்து என்ன தான் அடித்தாலும் அவன் வந்து நம்ம ஹீரோ ஒன்றுமே பண்ண முடியல, அவனோட டிஃபென்ஸும் பயங்கரமாக இருக்குது, அட்டாக்கும் பயங்கரமாக இருக்குது. அவனை யோசிக்கிறான் இந்த மாதிரி ஜூனியர் தான் ஆனால் இவனோட அட்டாக் டிஃபென்ஸ் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குங்கிறான். ஸோ வந்து மாற்றி அட்டாக் பண்ணால் நம்ம இன்னொருலாம் அசால்ட்டாக அடித்து போடுறாங்க. நம்ம பாய்ஸ் வச்சனும் சும்மா கிடையாது, அவனும் மாற்றி சண்டை போட்டுட்டு எல்லாரும் வந்து தோக்கிற நிலமை வந்துடுறாங்க. உடனே அந்த சீனியருக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஹெட் வந்து எல்லாத்துக்கும் சிக்னல் கொடுக்குறான், எல்லோரும் ஓடி போய் பழைய மாதிரி அட்டாக் பண்ணடா, மறைஞ்சு தாக்குறது இவனுங்களை. ஸோ எல்லாரும் ஒரு பக்கம் கலைஞ்சோட இந்த டைம் ஹீரோ நான் சொல்கிறேன் அசால்ட்டாக வந்து சரி ஓகே நேற்று நைட்டு பேசின மாதிரி நம்ம பிளான் படி கரெக்டாக நீங்கள் நடந்துக்கோங்க. ஸோ அப்படின்ட்டு நம்ம இன்னரையும் ஜியா பொண்ணையும் வந்து அமுச்சு விடுவான். முன்னாடி அவங்க 2 பேரும் ஹீரோ அந்த டீமோட லீடர் அந்த டீமோட லீடர் மாற்றி போவ சைடில் இருக்கிறவனை சிக்னல் கொடுத்துட்டு அவனை வந்து என்ன பண்ணால் ஓடிட்டு இருக்கான். அவன் ஓடிட்டு இருக்கும்போதே அந்த கல்லில் வந்து அந்த கதை வச்சிருப்பான்ல அவன் வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவங்க வந்து நின்றுட்டு இருக்க இவனை வந்து சிக்னல் காட்டுறான், டீ அட்டாக் பண்ணுறான். கடைசி வரைக்கும் அவன் அட்டாக் பண்ண மாட்டான். ஒரு கட்டத்தில் வெறுப்பான அவனா டீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அட்டாக் தான் பண்ணி தொலையாண்டா அப்படின்னு பார்த்தா இவங்களும் பார்க்குறாங்க. எங்கே இருந்து பார்க்குறான்னு பார்த்தா அந்த கதையை வச்சுக்கிறான்ல அவனை ஆல்ரெடி நம்ம ஹீரோ அடித்து துவச்சி வச்சுருக்கேங்க. இதை பார்த்தா நான் சரி இவன் போனா என்ன அப்படின்றான். அப்படி சொன்ன உடனே பின்னாடிலேருந்து அம்பு வந்து நம்ம ஹீரோயின்ஸை வந்து தாக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினும் தாக்குது, அந்த பொண்ணை தாக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு அம்பு வந்து தலைவனோட பின்னாடியே குத்துது. டே முட்டா பயலே உனக்கு குறி வைக்க தெரியுமா தெரியாதரா அப்படின்னு அவனும் மரத்துலேருந்து தொப்புன்னு விடுறாங்க.
இதை பார்க்குற இவனுக்கு ஒன்றும் புரியல, இப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவன் சிவானை வந்து இறக்கணும். எப்படா நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்டால், நீங்கள் நேற்று பண்ண அட்டாக்லேயே நீ என்னென்ன சில்லித்தனமான ட்ரிக்கே யூஸ் பண்ணுங்கன்னு தெரியுண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீதி 2 பேரும் அடித்து தூக்கி போடுவான். இதை பார்க்குற இவனும் என்னால் நம்பவே முடியல, நான் வந்து ஜூனியர்ஸ் கிட்ட தோக்க போகிறேன் அப்படின்ட்டு அவனும் ஒன்று ரேஞ்சு மூடுக்கு போக ஆரம்பிச்சிடான். ஹீரோ சொல்கிறான், நேற்று நீங்கள் பண்ண அட்டாக்லாம் தெரிஞ்சுது, ஒவ்வொருத்தனா கொத்தா தூக்கிட்டேன்டா, இப்போ ஒழுங்காக அவன் 5 எனர்ஜி கொடுத்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இல்லை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல தோக்க மாட்டேன், அவனும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில் ரேஞ்ச் ஸ்கில் யூஸ் பண்ணுறான், இதை பார்த்து ஹீரோ என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து அவனும் என்ன தான் அடித்தாலும் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக டாச் பண்ணுறாங்க. அவனும் வந்து அவன் ஃபுல் பவர் வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே இங்கே தான் இதுவாகுதுன்ட்டு அவனும் ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி பெரிய பாறாங்கல்ல வந்து தூக்கி நம்ம ஹீரோ மேலே அடிப்பான். ஆனால் நம்ம ஹீரோ சொல்லவாங்க வேணும், அதெல்லாம் வந்து சும்மா நொறுக்கி தள்ளிடுவான். அதெல்லாம் 2ஆக பொழந்து சல்லியாக போயிட்டு அடுத்த அடிக்கு அவன் போய் வந்து கீழே விழுந்துருவாங்க. இதை பார்க்குறவனா உண்மையிலே தோத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல விழுறான். ஸோ இந்த சீனில் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. எப்படின்னா ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ டீம். சரி ஓகே நம்ம அப்படின்னு வந்து 4 டீம் வந்து தோக்கடிச்சிட்டோம். ஸோ வந்து இன்னுமே 2 டீம் இருக்குது, அந்த 2 டீமும் எப்படியாவது தோக்கடிக்கணும், அது இல்லாமல் பவர்ஃபுல்லான டீம் வேறு இருக்குது, மொத்தமாக 4 டீம் இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், அவங்க கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறாங்க சீனியர்ஸு, எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், ஏதாவது பிளான் இருக்கான்னு நம்ம ஜியா பொண்ணும் கேட்டுட்ருக்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, முதல்ல நம்ம ஜூனியர்ஸாக இருக்கிற ஃபஸ்ட் இயர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா சேரணும், ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக அவளை தோக்கடிக்கலன்னா பாய்ஸான்னு சொல்கிறான். இதெல்லாம் நடக்குன்னு நினைக்கிறியா, அவங்களால 10 பைசாவுக்கு பிரயோஜனம்னா நீ வந்து அப்படி சொல்லாத பாய்ச்சான், அவங்க எல்லாருமே வந்து டாப் 20, அவங்களுக்குமே ஸ்கில் இருக்குது, அவங்களையும் நம்ம நம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து மோட்டிவேட்டாக பேசுகிறான். அந்த இடத்துல யாரோ வர மாதிரி இருக்காங்க, யாருன்ட்டு ஹீரோவுக்கு மட்டும் சென்ஸ் ஆகுது. ஸோ யாருன்ட்டு ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ பாய்ஸ் பார்க்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பாய்ஸாச்சும் சொல்கிறான் இந்தமாதிரி இங்கே யாரோ வராங்க, சீனியர் டீமாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் வேணாம் அவசரப்பட்டு எதுவும் அட்டாக் பண்ணிங்க, சீனியர் டீம் இங்கே வர்றது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், யாரும் நம்ம பொறுமையாக பார்க்கலான்னு பார்த்தா அந்த அடி வாங்கிச்சில்ல அந்த ஜூனியர் டீம் அவனுக்கு தான் அந்தமாரி வந்து தேங்க்யூ சீனியர், நீங்கள் இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட இன்னும் நல்லா அடி வாங்கியிருப்போம், எங்களை தான் காப்பாற்றுனீங்க நன்றி அப்படின்னா உடனே நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த அளவுக்குலாம் சொல்ல தேவையில்ல, நம்ம எல்லாமே ஃபஸ்ட் இயர்ஸ் தான், ஸோ நமக்குள்ளே எதுவும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டு அவனும் ஹீலிங் ஃபீல் கொடுக்க சரி நான் உங்கள் கூடவே வந்து வரலாமா, எங்கள் டீமும் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிப்பீங்களா, நாங்கள் அது ஃபாரஸ்ட் முடிகிற வரைக்கும் உங்கள் கூட வரணும்னு கேட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாமே வந்து அது ஒர்க் பண்ணிடலாம், நீங்களே என் டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து உங்களால் ஒரு சின்ன ஹெல்ப் ஆகணும், நம்ம மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா ஜூனியர்ஸும் ஒன்றா சேர்க்கலான்னு அவர் ஐடியா வச்சுருக்குன்னா இவனும் வந்து ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா ஜூனியர்ஸ்கிட்டையும் போய் சிவானை பற்றி சொல்லி எல்லோரும் ஒன்றா சேரலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றா இடத்துல சேர்ந்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து கண்டிப்பாக நம்ம சீனியர்ஸ் வந்து நம்மகிட்ட 5 எனர்ஜி அகபரிச்சிருக்கானுங்க, நம்மளை அடிச்சிருக்கானுங்க, அவங்கள எல்லாம் திருப்பி அடிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனாக பேச எல்லாரும் வந்து ஆமான்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே அவனை வந்து எல்லோரும் வந்துட்டாங்க சீனியர் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டைம் கண்டிப்பாக அவங்க எல்லாம் தோக்கடிக்கிறோம், அந்த 2 டீமையும் தோக்கடிக்கிறோம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து அந்த டீச்சர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அங்கே தான் அந்த ஸ்ட்ராங்கான டீமில் அந்த ஒயிட் டீம் இருக்குங்க, ஒயிட் டீம் சொல்கிறான் சியோச்சான் பார்த்துக்கிறேன்டான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் இவங்க எல்லாம் உட்காந்துருக்க இருக்கிற அந்த 2 டீம் சரிங்களா, இப்போ வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான டீம் இவங்க தான், அந்த 2 டீமும் சேர்ந்து 10 பேராக ஒன்றா வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்க 5 பேரும் இந்த டீம் இந்த ஹெட் இருக்கார்ல ஒயிட் ஹெட் இவன் வந்து கேட்குறான் பரவாயில்லையே என்கிட்ட தோக்க ரெடியாக இருக்கீங்க போலாம், ஓ வாங்க சீனியர் 2 டீமாக சேர்ந்து வந்திருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து கண்டிப்பாக சமாளிச்சுப்போம் நம்புகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சமாளிக்க போறியா, அதெல்லாம் நடக்கிற கதையா, பார்த்துலாம் வாடா ஃபைட் பண்ணிக்கலாம் ஜூனியர், உன்னோட பவர் என்னன்னு நானும் டெஸ்ட் பண்ணோம், ஆனால் உன் பேர் வந்து இன்னர் அகாடமியில் நல்லா பரவிச்சுரா, நீ நல்லா ஃபேமஸ் ஆகிட்ட தெரியுமா, ஆனால் அது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு நினைக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இருக்கிற எல்லா ஜூனியர்ஸும் அங்கேருந்து இறங்குறாங்க. அதோடு வந்து இந்த எபிசோடு இங்கே முடிஞ்சு கேஸ். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து இந்த எபிசோடையே பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போட்டால் 11th எபிசோட், சப்போஸ் அது காப்பிரைட் வந்து போயிடுச்சுன்னா 12th எபிசோடு இந்த எபிசோட்லேருந்தே கவர் பண்ணிக்கோங்க, அது அந்தளவுக்கு எதுவும் பெருசாலாம் கிடையாது கண்டென்ட்டு. ஸோ இதுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா BTTH சீசன் 5ல் எபிசோட் 12 மறக்காமல் லைக் போட்டுருங்க, அப்போ தான் எனக்கு இனிமேல் இதுவாக இருக்கும், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வந்து போன சீசனில் வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், இருக்கிற சிவாச்சானை வந்து இருக்கிற எல்லா ஜூனியர்ஸும் சேர்த்து ஒன்றா வச்சுருப்போம், இருக்கிற 2 டீமோட சீனியர்ஸும் ஒன்றா வந்து சண்டை போட வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஒயிட் ஹெட் கேட்குறான் நீ நினைக்கிறடா இவங்க எல்லாம் வந்து அவங்கள தோக்கடிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த 2 டீம்லேயுமே ஒரு 3 பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் இருக்காங்க. சிவாசான் சொல்கிறான் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக அவங்கள தோக்கடிக்க முடியும் சீனியர் அப்படின்னு பேசுகிறேன். சரி ஓகேடா இவனுக்கு வந்து நம்ம பவர் என்னன்னு காட்டுறான், இவனுங்கிட்ட அடித்து இவனுங்கிட்ட மொத்த 5 எனர்ஜி உருவுறடா அப்படின்ட்டு ஒயிட் என்ன சொல்லிட்டு இருக்கான். ஆனால் யாரையும் வந்து கொடூரமாக அட்டாக் பண்ணாதீங்க, எல்லாம் நம்ம ஜூனியர்ஸாக வர போகிறானுங்க அப்படின்ட்டு அந்த சீனியரை பார்த்தா சொன்னாலும் உடனே ஹீரோ சொல்கிறான் அந்தமாரி என்ன நீயும் ஜியாவும் போயிட்டு இந்த சபார்டினேட்ஸ் பவர்ஃபுல்லாக கம்மியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் பார்த்துக்கோங்க, ஹெல்ப் பண்ணிக்கோங்க, இந்தமாரி வந்து பாய்ஸ் வச்சன்னு ஒருத்தனையும் இந்த
பவர்ஃபுல்லாக இருக்கான்ல, அந்த வெயிட்டாக கொஞ்சம் பாடி பெருசாக, அவனை வந்து நம்ம வாவும் வந்து ஊவாவும் வந்து பார்த்துக்கிறானுங்க. ஸோ அந்த ஒயிட் ஹெட் வந்து ஹீரோ வந்து சண்டை போட்டுட்ருக்கான் ஒயிட் ஹெட் கூட. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணி அந்த ஒயிட் ஹெட் நினைக்கிறான், இவன் வந்து உண்மையிலே ஜூனியர் தானா, இவன் கல்டிவேஷன் இந்த அளவுக்கு நல்லா இருக்கே, கண்டிப்பாக அவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கானா இவன் நினச்சிட்டே மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பாய்ஸ் வச்சோன்னா மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஊவாவும் சும்மா சொல்லக்கூடாது, அவனும் அதான் அட்டாக் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் அவன் வெப்பனே போயினாலும் கையில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜியாவும் மீதி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பவர் கம்மியான டிசிப்ளின்ஸ், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அடி வாங்குற நேரத்தில் உடனே ஹீரோவை போய் காப்பாற்றிட்டு, சரி ஓகே நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஜூனியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க, சும்மா நின்றுட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணி நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும் அந்த ஒயிட் ஹெட்டு பயங்கரம் சண்டை போட்டான். அந்த ஒயிட் ஹெட் சீனே நான் வந்து ஒயிட் ஹெட்னே சொல்லிக்கிறேன். ஸோ ஹீரோவுமே அதில் வந்து ஒயிட் ஹெட்னு தான் மென்ஷன் பண்ணுவான். அவன் சொல்கிறான் பரவாயில்ல அவன்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பத்தாயிரன்ட்டு அவன் ட்ராகரை மேனுக்குலேட் பண்ணி அட்டாக் பண்ண ஹீரோவும் அசந்து அசால்ட்டாக தவிச்சு, சீனியர் இன்னும் வந்து என் பவர் நீங்கள் பார்க்கல அப்படின்ட்டு உடனே வந்து அவன் ட்ராகன் ரோர் இருக்குல்ல அந்த ஸ்கில் ஆரம்பித்து ஒரு கத்துவான் பாருங்க. இதை கேட்குற சீனியருக்கா மண்டகிட்டெல்லாம் குழம்ப ஆரம்பிச்சிடும். உடனே இதாண்டா சாக்குன்னு தலைவனும் ஏறி ஒரு அடிப்பான் பாருங்க. அவன் என்னதான் அவன் ஆர்மரை வச்சாலும் அந்த ஆர்மர் 4th லெவல் அந்த ஆர்மரே வந்து சல்லியாக நொறுக்க ஆரம்பிச்சிருங்க. இதை பார்த்தோன்னே சீனியர் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் சீனியர் தோத்துட்டான்டா, அவங்க தலைவன் தோத்துறான், இதுக்கு மேலே ஃபைட் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டா, டேய் உண்மையிலேயே நம்ம லீடர் தோத்துட்டாரா அப்படின்ட்டு எல்லாரும் டிமோட்டிவேட் ஆனாங்க. அவனை அடிங்கடா அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ஹீரோ மேலே டார்கெட் பண்ணிட்டு வர, ஹீரோ அதெல்லாம் பார்ப்பானா, ஹீரோ எல்லாத்தையும் அடித்து அசால்ட்டாக தூக்கி போட்டுருவான். அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பாய்ஷான் வந்து அவன் சண்டை போடுறதுல அந்த சீனியரை தோக்கடிச்சிட்டு அவன் முன்னாடி வந்து ஸ்டாஃப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ எல்லாருமே வந்து சீனியர் டீம் வந்து அடித்து துவச்சிருவானுங்க. இந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான், நம்ம வந்து ஜூனியர்ஸ் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் இந்த பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து சந்தோஷமாகுது. ஸோ இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லோரும் லீட் பண்ணுறதை பார்த்துட்டு பாய்ஷானுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அதனால் நம்ம அந்த சீனியர் அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ வந்து தடுத்துறான். அவர் தான் வந்து தோத்துறாருன்னு சொல்கிறாருல, திரும்பியே அவர் அட்டாக் பண்ண போகிற பாய்ஷான், அவர் நம்ம சீனியர் ஞாபகம் வச்சுக்க, நம்ம எனிமி கிடையாது அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்ல, சீனியர் இந்த மாதிரி தயவு செஞ்சு அவன் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, இந்தாங்க உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கிறேன், அவன் பண்ணதுக்கு அவனுக்கு திரும்ப நீனா கொடுக்காம விட மாட்டேன்றான். ஸோ அந்த இடத்துல அந்த ஒயிட் ஹெட் வந்துட்டு, கங்க்ராச்சுலேஷன்ப்பா ஜூனியர்ஸ், நீங்கள் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டிங்க, சீனியர் ஜெயிச்சிட்டிங்க, ஆனால் இன்னுமே 2 ஸ்ட்ராங்கான டீம் இருக்குன்னா, ஓ அவங்க தானே சீனியர் எனக்கு தெரியும், ஹாய்ஷான் பாய்ஷா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரான்னு பார்த்தா ஹைஷா டீம் இருக்குல்ல, அந்த ஹைஷா டீம் வந்து அங்கே வந்துட்டுருக்கு. அவனுக்கு எல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மாஸ்டர் பரவாயில்ல, சியோஜானுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, அவனோட அந்த ட்ராகன் ரோர் ஸ்கில் பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக இவன்ட்டு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கில் இருக்குன்னு நினைக்கல, வருங்காலத்தில் இது எந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இடத்துல வந்து சிரிக்கிற சவுண்டு கேட்குது. டே சீனியர், நீங்களாம் சீனியர்னு சொல்ல வெக்கமாக இல்லை, போய் ஃபஸ்ட் டேஸ் கிட்ட தோத்துட்டு வந்துட்டுருக்கீங்களாடா அப்படின்ற மாரி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ உங்கள் எல்லோரும் வந்து மாற்றி மாற்றி பில்லை வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ், இது வந்து உங்கள் டியோக்கியை வந்து திரும்ப பவர்ஃபுல்லாக வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஹீலிங் பில்லை கொடுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த சீனியர்னு சொல்ல தரான், இந்த மாதிரி வந்து இந்தாங்க உங்களுக்கு நான் ஃபயர் அணிஞ்சிட்டு. அந்த இடத்துல அந்த சிரிப்பு சத்தம் இப்போ கேட்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹைஷா டீம் இருக்குல்ல, அவனுங்க வந்து வரானுங்க. எங்களுக்கெல்லாம் சீனியர் இருக்க வெக்கமாக இல்லைடா, போய் ஜூனியர்ஸ் கிட்ட தோற்றுருக்கீங்களாடா, கவலைப்படாதீங்க, நீங்கள் அவனுக்கிட்ட கொடுத்ததை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாடா, இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்கடா, வேறு ஒன்றும் பிரச்சனை. சரி ஓகே ஷார்ட்டை, அவன் பேர் வந்து ஷார்ட்டை, சரி ஓகே ஷார்ட்டை, இந்த டைம் ஜூனியர்ஸ் வந்து நான் மாதிரி இல்லை, நீ கொஞ்சம் பார்த்துருந்துங்க, எங்களை மாதிரி அசிங்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு போ, நான் பார்த்துப்பேன்டா, இவனுங்களாம் சிண்டக்கா பசங்க, பாடுறா எப்படி ஜெயிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் வந்து இருக்கிற இந்த சீனியர் டீமெல்லாம் மொக்க பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்து அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பைஷானுக்கு அவன் தெரிஞ்சவனாட்டுங்குது. ஸோ வந்து பைஷான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி ஷார்ட்டை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, உங்கள் டீமே எல்லாம் ஒரு குப்பை டீமே, என்ன 3 டீம் தோக்கடிச்சா பெரிய பருப்பாடா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட டீமையும் அசிங்கப்படுத்திருக்க. ஹீரோலாம் சரி டென்ஷனாக வரான். ஸோ பைஷான் சொல்கிறான், இப்போ தான் இந்த மாதிரி வந்து என்ன ஞாபகம் இருக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம், எங்கள் அப்பா கூட வந்திருக்குன்னா, உன் பேர் பைஷான் தானே, உங்கள் அண்ணாவோட என்ன அகாடமியில் சீனியராக இருக்கான் தானே, சரி ஓகே உன்னை விடுறேன் அப்படின்னும்போது அவர் சொல்லுவோம். உடனே பைஷான் அப்படின்னா இன்னரை பார்க்குறான். ஸோ இன்னரையும் கூட கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா உடனே வந்து அவர் சொல்கிறாரு, பைஷான் உன்னை மட்டும்தான் நான் அலோவ் பண்ணேன், தேவையில்லாமல் இன்னொருத்துக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும், ஜியா போடுனா டே துரோகி, உனக்குலாம் வெக்கமாக இல்லைடா, போய் இப்படி கூட இருக்கிற டீமையே விட்டு போறியே அப்படின்ற மாரி இந்த பொண்ணு அவனை பச்சையாக அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான், உங்களை மாதிரி முட்டாள்னா இல்லை, இந்த மாதிரி சீனியர் டீம் உண்மையிலே தோக்கடிக்க முடியும்னு நினச்சிக்கிறீங்களா, அதுவும் இந்த பஞ்ச் ஆஃப் முட்டாளங்களை வச்சுக்கிட்டு, நீங்கள் எல்லாம் முட்டாளுங்கடா, இந்த இடத்துல நான் இருந்தால் நானும் தோற்றுருவேன்ட்டு அவன் வந்து கிளம்பிடுறான் பைஷான் உஷாரா.
ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தோற்று போன சீனியர் டீமும் நான் தான் வாங்கிட்டு சொன்னேன்ல உன்னோட சபார்டினேட் அந்தளவுக்கு உனக்கு லாயெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சரி வாடா போகலான்ட்டு. ஸோ அவங்க எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஸோ பைசான் போயிட்டு உண்மையிலே நம்ம பவர் குறைஞ்சிச்சு, இப்போ வந்து உண்மையிலேயே அவங்கள வந்து தோக்கடிக்க முடியான்னு பேசிக்கிட்டு இருக்க நம்ம சிவான மாசால் சொல்கிறான், நான் சிவச்சான் எவ்வளோ பவர்ஃபுல்லான எனிமி வந்தால் நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் கூட சேர்ந்து போராடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட்டான ஸ்பீச்சை பேசுகிறாங்க. அந்த ஸ்பீச்சை கேட்ட எல்லா ஜூனியர்ஸுமே வந்து கண்டிப்பாக போராடுறோம், நமக்கு என்ன ஆனாலும் போராடுறோம் அப்படின்னு வெறி கொண்டு பேச ஆரம்பிச்சிட்றானுங்க. ஸோ வந்து சியோன் அவன் பேச்சாலே வந்து அந்த எல்லோரும் புத்துணர்ச்சி, சரி ஓகே சண்டை போடலாம் வாங்க அப்படின்ட்டு அவன் மாசா டைலாக் சொல்கிறான். இதை பார்க்குற இந்த ஹைஷா டீமா, சரி நான் அந்த மாதிரி சிவாச்சனை பார்த்துக்கிறேன், மற்றவங்களாம் அவங்க பார்த்துங்கடா அப்படின்னு சொல்லி சண்டைக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ இந்த ஷா என் பேர் நான் ஷான்னு வச்சுக்கிறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ ஷாவை வந்து நினைக்கிறான், பரவாயில்ல இவன் வந்து என்ன தான் ஜூனியர் இருந்தாலும் இவனுக்கு ஒன்று நல்ல பவர் இருக்குது, நல்ல ஸ்கில் இருக்குன்ட்டு யோசிக்கிறான். ஸோ ஹீரோ என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, அவன் அசால்ட்டாக நின்றுட்டுருக்கான். அவனும் சுற்றி கன்ஃபியூஸ் பண்ணி ஹீரோ வந்து ஷாவை வந்து அட்டாக் பண்ணலான்னு வரான். ஆனால் அவன் வர்றதுக்குள்ளே ஷாவை அடிப்பான் பாருங்க, ஹீரோக்கெல்லாம் கதி கலங்கி போய்டும். அவனும் பிளட் வார்மிங் கட்டிட்டு நான் பவரை வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் நான் இன்னும் வேறு ஏதாவது ஸ்கில் வச்சுருக்கியா அப்படிங்கிற, நீங்கள் தானே ஸ்கில்லை கேட்டிங்க அப்படின்ட்டு அவனும் ஃபயர் எடுத்துகிட்டு வரான் பாருங்க. இதை பார்த்துனட்டே நீ ஒரு அல்கமிஸ்டாடா அப்படின்ட்டு அவனும் ஃபோர்த்தில் ஆர்மரை வைக்கிறான். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், ஃபயரை ஃபிஸ்ட் மாதிரி வச்சுட்டு அவனை வந்து ஒரு அடிப்பான். பாஜி புஷ்ன்ற ஒரு அட்டாக்கு, அது வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த அட்டாக் அடித்த உடனே ஹீரோவை வந்து தடுத்துருவான். ஆனால் அவனோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆர்மர் விரிசல் விட்டு நான் தான் தலைமை பின்னாடி போனால் அவன் ஆர்மரை நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஆர்மரே உடைக்க பார்க்குறான்ட்டு தலையை வந்து திரும்பவும் ஒரு டைம் அவனு பாஜி புஷ் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிஞ்சு கைஸ். ஸோ வந்து இந்த வீடியோவுக்கு லைக் போடலன்னா லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிட்டு போங்க. அப்புறம் மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே கைஸ், பாய் 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 பாய்.